ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பில் இங்கிலீஷ் எக்ஸாமில் ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கிறது, கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற பசங்க ஈஸியாக 35 மார்க் எடுத்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம் நாம். ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் கொடுக்குறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன கேள்வி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 35, அடுத்து கொஸ்டின் நம்பர் 36, கொஸ்டின் நம்பர் 38, கொஸ்டின் நம்பர் 39, கொஸ்டின் நம்பர் 41, 42, 43, 44, 46, 47. அடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸு. இதை நம்ம அட்டன் பண்ணோம்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ 35ங்கிறது கொஸ்டின் நம்பர் 35 பொயட்டிக் டிவைஸ். 36ங்கிறது பேராப்ரேஸ். 38ங்கிறது காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். 39 அட்வர்டைஸ்மெண்ட். 41ங்கிறது நோட்டீஸ் ரைட்டிங். 42 பிக்சர் எக்ஸ்ப்ரெஷன். 43ங்கிறது மேக் நோட்ஸு அல்லது சம்மரி சொல்லுவாங்க. 46 இன்ஸ் டெவலப்மெண்ட். 47 காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த கொஸ்டின் எப்படி எழுதணும், எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 35 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது பொயட்டிக் டிவைஸ். இந்த கொஸ்டின் வந்துட்டு பொயட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. 4 கேள்வி கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, அல்லிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்பாங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது ஒரே மாதிரி வரக்கூடிய சவுண்ட்ஸ் வரக்கூடிய வார்த்தையை எடுத்து எழுதணும். ரைமிங் ஸ்கீமுங்கிறது ABC அப்படின்னு நம்ம பேர் வச்சு எழுதுறதுங்க. அல்லிட்ரேஷனுங்கிறது முதல் எழுத்து மட்டும், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஒன்றா வரது அல்லிட்ரேஷன் வேர்டுங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது எழுதலாம் பரவாயில்லைங்க. இந்த மெத்தடை நம்ம எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்குங்க. 35வது கேள்விக்கு 4 மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி 36வது கேள்வி பேராப்ரேஸ் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுன்னா, இந்த கேள்விக்கு கூட நீங்கள் இதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணுங்க, அப்புறம் ரைம் ஸ்கீம் எழுதணுங்க. இதுக்கும் அல்லிட்ரேஷன் வேர்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதுக்கு ஒரு 2 மார்க்காக கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 38வது கேள்விங்க. 38வது கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ABCDE அப்படின்னு 5 கேள்வி கேட்பாங்க. இந்த 5 கேள்விக்கும் வந்துட்டு தேவையான பதில் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். ஸோ நாம் வந்துட்டு என்ன செய்யணும்னா, இந்த கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை பேராகிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்குங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரியும். அப்படின்னா அந்த கேள்வி வரக்கூடிய அந்த லைன் எங்கே இருக்காது கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா குறைஞ்சபட்சம் இதுக்கு வரும் 3 மார்க்காக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. இந்த கொஸ்டின் பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அது என்ன எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான அந்த ஷாப்போட கடையோட பேர் கொடுத்துருப்பாங்க.
அந்த கடையோட பேர் எழுதிக்கோங்க. அடுத்து அது என்ன மாதிரியான கடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு புக் ஸ்டோராக இருக்கலாம், மொபைல் ஷாப்பாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், எதுவோ அது சம்மந்தமான படத்தில் வரையணுங்க. படம் வரைஞ்சிட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் லைனாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் எழுதலாம். இப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா 41. 41ங்கிறது நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸை போட்டுட்டு அந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க எந்த ஸ்கூல்னு. ஸோ நோட்டீஸ்னு மேலே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸ்கூல் நேம் கீழே எழுதணும். அதுக்கப்புறம் அது என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட் நேம் எழுதணுங்க. டேட் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டு இங்கே நம்ம இங்கே எழுதிக்கணுங்க. டேட்டு எழுதிட்டு அந்த உங்களுக்கு அந்த கொஸ்டினை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி தான் ஆன்சர் எழுதுங்க. தெரியல ரொம்ப கஷ்டமாகனா அந்த கேள்வி நீங்கள் அப்படியோடு எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு அந்த கேள்வியில் கொடுத்த நேம் மட்டும் எழுதுங்க. யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினில் அந்த நேம் இங்கே எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸாவது கொடுத்துருவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 42 பார்த்தீங்கன்னா பிக்சர் எக்ஸ்பிரஷனை கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு படம் கொடுப்பாங்க. அந்த படத்தை பற்றி இங்கிலீஷில் நம்ம 5 சென்டென்ஸு மிஸ்டேக் இல்லாமல் எழுதணுங்க. கிராமர் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாதுங்க. இப்படி எழுதுனா உங்களுக்கு 5 பாயிண்ட்டுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக எழுதலாங்க. எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண சொல்லவே திஸ் பிக்சர் அப்படிங்கிற வேர்டு கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்க எழுதலாம். திஸ் பிக்சர் ஈஸ் எழுதிட்டு இந்த இடத்துல பியூட்டிஃபுல், அதே மாதிரி பியூட்டிஃபுல் போட்டுட்டிங்களா, இது கீழே ஒண்டர்ஃபுல் எழுதலாம், மீனிங்ஃபுல், சூப்பர், கிரேட், நைஸ், எல்லாத்துக்குமே திஸ் பிக்சர் இஸ் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே சேர்த்து எழுதிட்டே வரணுங்க. இதே மாதிரி நிறைய வேர்டு இருக்குங்க. நைஸ் இருக்குது, கிரேட் இருக்குது, மீனிங்ஃபுல் இருக்குங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய ஒரு வேர்ட்ஸ் நீங்கள் ஈஸியான வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43. இது மேக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டினை. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃபை நாம் ஷார்ட்டாக எழுதணும், நோட்ஸ் மாதிரி எழுதணும். நோட்ஸ் மாதிரி எழுதுங்கிறது எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும். தலைப்புங்கிறது அந்த பேராகிராஃப் எதை பற்றின பேராகிராஃபோ அந்த தலைப்பை நீங்கள் வைக்கணும். ஸோ டாபிக் ஒன்று எழுதிக்கோங்க. டாபிக் எழுதிட்டு அதில் வரக்கூடிய அந்த பேராகிராஃப் வரக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ், ப்ரீபோசிஷன்ஸு, கன்ஜெக்ஷன் வேர்டெலாம் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கு பதில் சின்ன சின்ன ஐஃபன் போட்டு எழுதுனுங்க. முக்கியமான பெரிய பெரிய வார்த்தையை எழுதிட்டு நடுவில் சின்ன சின்ன ஐஃபன் போட்டு நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் மாரல் ஒன்று எழுதணுங்க. அந்த பேராகிராஃபுக்கு சம்மந்தமான மாரல் எழுதலாம். அப்படி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியலன்னா ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு மாரல் எழுதிடுங்க. இப்படி எழுதிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 46வது கேள்வி இன்ஸ் டெவலப்மெண்ட்டுங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ் டெவலப்மெண்ட்டுங்க, அவங்க ஆல்ரெடி இன்ஸ் கொடுத்துருப்பாங்கங்க. அவங்க கொடுத்த இன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஹின்ஸுங்கிறது எப்படின்னா சின்ன சின்ன இது இந்த இங்கே இருக்க ஐஃபன் போட்டு கொடுக்கக்கூடிய ஹின்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதணுங்க. இதுக்கு கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பு வச்சுக்கோங்க, ஒரு டாபிக். இது வந்துட்டு 10th இருக்கக்கூடிய கதை பகுதியிலேருந்து கொடுப்பாங்க. அது என்ன கதையோ அந்த கதையோட தலைப்பு எழுதிக்கோங்க. தலைப்பு எழுதிட்டு அந்த சின்ன சின்ன கோடு போட்டு கொடுத்த பேசேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த கோடு எடுத்துகிட்டு அதில் சில சின்ன சின்ன வேர்டுங்களை நீங்கள் சேர்த்து எழுதணும். இல்லை உங்களுக்கு அது தெரியாதுன்னா அந்த கோடு எடுத்துகிட்டு அந்த பேராகிராஃப் நீங்கள் அப்படியே எழுதணும். அப்படியே எழுதிட்டு கடைசியாக மாரல் எழுதணுங்க. மாரல் வந்துட்டு அந்த கதைக்கு சம்மந்தமான மாரல் இருக்குது, அது எழுதலாம். இல்லை அது தெரியலன்னா ஆல் இஸ் வெல் அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம். இந்த மெத்தடை நீங்கள் எழுதிங்கன்னா 8 மார்க் கேள்விங்க. இதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4 or 5 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 47வது கேள்விங்க. இந்த கேள்வி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே 4 கேள்வி A, B, C,
கீழே 4 கேள்வி கேட்பாங்க. அந்த 4 கேள்விக்கு தேவையான பதில் வந்துட்டு அந்த பேராகிராஃபில் இருக்குங்க. நீங்கள் கொஸ்டினை படிச்சுட்டு அந்த கேள்விக்கு தேவையான பதிலை அந்த பேசேஜில் கண்டுபிடிச்சிட்டு ஏபிசி இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கும் தனித்தனியாக எழுதணுங்க. ஷார்ட்டாக எழுதக்கூடாதுங்க, ரொம்ப கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணுங்க. ஒரு கேள்விக்கு ஒரு 3 லைன் 4 லைன் வர மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு, 35வது கேள்விக்கு 4 மார்க்கு, 36க்கு 2, 4, 2, 6, 3, 9, ஒரு 5 மார்க்கு 14, நோட்டீஸ் ரைட்டிங்க்கு 3, 14, 17, பிக்சருக்கு 5, 22, மேக் நோட்ஸுக்கு 5, 27, இன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 4 மார்க் வச்சுக்கலாம் 31, இந்த காம்ப்ரெஷன் பேசேஜுக்கு 8 மார்க்குங்க. ஸோ 31 + 8 39. நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான மார்க் வந்து பார்த்திங்கன்னா 35 தான். பட் இங்கே நமக்கு 39 மார்க் வருதுங்க. இது இல்லாமல் 1 மார்க் கொஸ்டின் நமக்கு 14 1 மார்க் கொஸ்டின் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு ரோடு மேப்புங்க 2 மார்க் கேள்வி இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த 1 மார்க் அட்டன் பண்ணுங்கள். ரோடு மேப் கொஸ்டின் இருக்குது, அதே அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 35 இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 45லேருந்து 50 மார்க்குக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ இந்த ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.